சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாய்ராம். பாபா தரிசனம், பாப விமோசனம், பாபா தரிசனம், பாப விமோசனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வியாழன் தரிசனம், விடியல் நிதர்சனம், வண்டலூர் கோபுரம், வலிமையுள்ள கோபுரம், வண்டலூர் கோபுரம், வலிமையுள்ள கோபுரம் பிரார்த்தனை நிறைவேறும், பிரார்த்தனை நிறைவேறும், ஒருவர் செய்தார், ஒருவர் செய்தார், உடனே நிறைவேறும், கூடி செய்தார், குறைவின்றி நிறைவேறும், கூடி செய்தார், குறைவின்றி நிறைவேறும், பாபாவிடம் செய்தார், பட்டென்று நிறைவேறும், பாபாவிடம் செய்தார், பட்டென்று நிறைவேறும், சாயியிடம் செய்தார், சட்டென்று நிறைவேறும், சாயியிடம் செய்தார், சத்தியமாய் நிறைவேறும். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமண தடை வந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்வது என்று தெரியாமல் தாயும் தகப்பனும் மிகவும் கவலை கொண்டு என்னுடைய குழந்தைக்கு எப்பொழுதுதான் நான் திருமணத்தை நடத்தி வைப்பேன் என்று உங்களுடைய மனம் அலைப்பாய்வது தெரிகிறது. அப்படியான பெற்றோர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை கேட்டு இதன்படி செய்தீர்களானால் கண்டிப்பாக திருமணம் கைகூடும் என்பது நிச்சயம். அதாவது திருமணம் சேரி, காளகஸ்தி, திருநாகேஸ்வரம், நித்திய கல்யாண பெருமாள், சுமங்கலி பூஜை என்று யார் எது சொன்னாலும் பண்ணியும் எங்கள் வீட்டில் திருமணம் நடக்கவே மாட்டேன் என்கிறது. பணம் காசுக்கு பஞ்சமே இல்லை, ஆனால் ஏதோ தெரியவில்லை, தள்ளி தள்ளி போய்கொண்டு இருக்கிறது. என் பிள்ளைக்கு வயது ஆகிக்கொண்டே இருக்கிறது, அழகு இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, அறிவு இருக்கிறது, பதவி இருக்கிறது, வேலை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் திருமணம் நடக்கவே இல்லை என்று வேதனைப்படுகிறீர்களா? கண்டிப்பாக இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். உங்களுக்கான திருமணம், மாங்கல்ய திருமண அந்த பாக்கியம் உடனே நிறைவேறுவதற்காக சாயப்பா கண்டிப்பாக கண்டிருந்து பார்ப்பார். என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண் பெண் யாராக இருந்தாலும் வியாழக்கிழமையில காலையில தலைக்கு குளியுங்கள். ஊற வைத்த பச்சரிசி 200 கிராம், ஊற வைத்த பாசி பருப்பு 300 கிராம், நாட்டு சர்க்கரை 200 கிராம், அகத்தி கீரை உருவியது, அந்த கீரை ஒரு கட்டிலிருந்து உருவிய கீரை, இவைகளை ஒன்றாக கலக்கி கன்று போட்ட பசு, அந்த பசு மாட்டுக்கு உங்கள் கையால் கொடுக்க வேண்டும். கொடுக்கின்ற பொழுது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும், எந்த வீட்டில் இருந்தாலும், எந்த பகுதியில் இருந்தாலும், ஷீரடி எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையை நோக்கி அந்த பசுவை, பசுனுடைய முகம் இருக்கின்ற வகையிலே அந்த பசுவை நிறுத்துங்கள். அந்த தீவனத்தை, அதாவது பச்சரிசி, பாசிப்பருப்பு, நாட்டு சர்க்கரை, அகத்திக்கீரை இவைகளெல்லாம் ஒன்றாக கலக்கி இருக்கிறீர்களே, அந்த உணவை பசுவினுடைய அந்த முகத்திற்கு அருகே கொண்டு சென்று அதற்கு ஊட்டி விடுங்கள். அதுவே சாப்பிடும். அப்பொழுது அந்த முகம் சீரடியை நோக்கி, பாபாவை நோக்கி இருப்பதாக அதை வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அது சாப்பிட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது அந்த பசுவினுடைய கழுத்தை சொரிந்து, திமிழையை நீவி, முதுகை தடவி, வாலை உருவி விட வேண்டும். எல்லாம் தீர்ந்த பின் பாத்திரத்தில் இருக்கின்ற நீர் கொஞ்சமாக இருக்கும் அல்லவா, ஒரு உள்ளங்கை அளவுக்காவது அந்த நீர் இருக்கும். பாத்திரத்தில் இருக்கின்ற அந்த நீரை அதை விட்டு, இந்த உள்ளங்கையில் விட்டு கொஞ்சமாக தீர்த்தம் குடிப்பது போல குடியுங்கள். அந்த நேரத்தில் தலையில ஈரம் இருக்கக்கூடாது. பெண்களாக இருந்தால் தலையிலிருந்து நீர் சொட்டிக்கொண்டே இருக்கக்கூடாது, பூச்சூடி இருக்கக்கூடாது. பசுவை வலம் வந்து கண்களிலே அந்த நீரை ஒற்றிக்கொள்ளவும். ஒரே வியாழக்கிழமை இதை செய்தால் போதும். கண்டிப்பாக கெட்டி மேளம் உடனடியாக உங்களுக்கு நடக்கும், திருமணம் நடக்கும், மாங்கல்ய பாகம் கிடைக்கும். கண்டிப்பாக ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உடனடியாக திருமணத்தை பாபா நடத்தி கொடுப்பார். ஆகவே இந்த முறையை செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஜெய் சாய்ராம். சாயி ஓம் சாயி ஓம் சாயி ஓம் சாயி.